இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பையன் வந்து ஒரு பேயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் வாழ போறான், என்னெல்லாம் நடக்க போகுது, அவன் வாழ்க்கையில் இதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு குழந்தை அழுகுற மாரி காட்டுறாங்க. ஒரு குழந்தை அழுகுது. அப்புறம் பார்த்தா ஒரு பொம்பளை வந்து அந்த சுடுகாட்டில் அந்த இதை நோண்டி எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது நோண்டி எடுத்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ரத்த கண்ணீர் வடிக்குது. அப்புறமேட்டுக்கு தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தன் வந்து பேயை வந்து கல்யாணம் பண்ணுறான். ஒரு பேயை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அது கூட நைட்டில் ஒன்றா கூட இருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் அந்த பேய் கூட தூங்கி ஏந்திரிக்கிறான். தூங்கி ஏஞ்சோடனே அந்த பேய் ஏஞ்சி உட்காந்தோடனே காலைல ஆயிடுச்சு. ஏஞ்சி உட்காந்தோடனே அது மேக்கப் பண்ணுது. அதோட 60 அடி கூந்தலை நல்லா மேக்கப் பண்ணி தலை வரணுன்னே 2 பேருமே சேர்ந்து எங்கேயோ வெளியே போகிறாங்க. எங்கேயோ வெளியே போனதுக்கு அப்புறமேட்டுக்கு போயிட்டு வந்து இவன் தூங்குறான். நைட் ஆயிடுச்சு. தூங்கினோடனே இந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னா, நடு ராத்திரியில் ஒரு முழு கோழியை கடிச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நைட்டு வந்து மறுநாள் நைட்டு வந்து அவன் கூட ஒன்றா இருக்கிறதுக்கு வந்து அவனை அப்படியே வசம் போட்டு இழுத்த உடனே அப்புறம் 2 பேரும் நைட்டில் ஒன்றா இருக்காங்க. சந்தோஷமா இருந்ததுக்கப்புறம் அவன் தூங்கினதுக்கப்புறம் திருப்பி போய் ஒரு முழு கோழியை கடிச்சு சாப்பிடுறது. அது ஒரு ரூபத்துக்கு வருது. இவன் என்னோட நைட்டில் காணாமல் போகிறான்னு சொல்லிட்டு இவன் வெளியே போய் பார்க்குறான். வீட்டு விட்டு வெளியே போய் பார்க்குறான். வெளியே போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தேடிட்டே போகிறான். காணும்னு போயிட்டே இருக்கான். போனதுக்கப்புறம் ஒரு ஷாக் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து கோழியை கடிச்சு திங்குதே, முழு கோழி பேயா இருக்குதே அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அவன் வரான் அதிர்ச்சியில். அதுக்கப்புறம் அவன் ஓட ஆரம்பிச்சோடனே வீட்டுக்கு ஓடுறான். ஓடனோடனே இதுவும் அந்த பேயும் பின்னாடியே வீட்டுக்கு ஓடி போகுது. பின்னாடியே ஓடி போய் அவனை இறுகி கட்டி பிடிச்சி, நீ எனக்கு வேணும், உன்னால தான் நான் என் குழந்தைய பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ண போகுது. உன்னால தான் எனக்கு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்குது. அப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பேயோட தாலி கட்டியிருந்தாலும் கழுத்தில் அந்த தாலி பிச்சு எரிஞ்சு அதை கூப்பிட்டு போய் அந்த பேயை எங்கே புதைக்கி வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் புதைச்சிட்டான். இந்த கதை இதோட முடிஞ்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி நினச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் ஸ்டோரியாக போடுறேன். டாட்டா பை காய்ஸ்.